சண்முகசுந்தரம், நம்ம அரசியல் ரீதியாக கேள்விக்கு பிறகு கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா இந்த கேள்வியை சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்சிக்கு மிக முக்கியமானது கொள்கை தான். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அதை இந்த கட்சியை பின்தொடர்பவர்கள், அதே போன்று அதுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களையும் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணிக்கலாம், தீர்மானிக்கலாம். அந்த வகையில் விஜயுடைய கட்சியின் கொள்கை எப்படி இருக்கிறது? அவருடைய அந்த மாநாட்டில் கட்சியுடைய கொள்கைகளை அறிவித்தார், செயல் திட்டங்கள் என்னங்கிறத அறிவித்தார். அதற்கு அந்த கொள்கை பற்றி பல்வேறு விமர்சனங்கள்லாம் கூட முன்வைக்கப்பட்டு தற்போது வரையிலும் பேசப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது கட்சியினுடைய கொள்கை. விஜய் கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட நாம் மிக முக்கியமான கேள்வியாக முன் வச்சு அதற்கு 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். விஜயுடைய கட்சி கொள்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அதே போன்று விஜயுடைய கட்சி கொள்கை என்பது மோசமாக இருக்கிறது என்றும், விஜயுடைய கட்சி கொள்கை அப்படிங்கிறது பழைய பல்லவிதான், புதுவிதமான எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய பல்லவிதான் அப்படிங்கிற ஆப்ஷனும், அதே போன்று வழக்கமாக இந்த கேள்விக்கு பதில் கூற, கருத்து கூற விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் மிக சுவாரஸ்யமாக இருக்கிற அந்த பதில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். விஜயுடைய கட்சி கொள்கை எப்படி இருக்கிறது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சிறப்பாக உள்ளது, விஜயினுடைய கட்சி கொள்கை சிறப்பாக உள்ளது என கிட்டத்தட்ட 45 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று விஜயுடைய கட்சி கொள்கை மோசமாக உள்ளது, பெரிய அளவில் எதுவுமே இல்லை, மோசமாக உள்ளது கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு 7 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போன்று விஜயனுடைய கட்சி கொள்கையில் புதுவிதமாக எதுவுமே கிடையாது, ஏற்கனவே இருந்தது அதே பழைய பல்லவிதான் விஜயுடைய கட்சி கொள்கையாக அவர் கொண்டு வந்திருக்காரு. இதில் புதுவிதமான ஒரு கொள்கையோ பெரிய அளவிலான மாற்றமோ இல்லை அப்படின்னு 29 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கு கருத்து கூற எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 19 விழுக்காடு மக்கள் கருத்து சொல்லியிருக்கிறத நாம பார்க்குறோம். அப்போ விஜயுடைய கட்சி கொள்கை என்பது சிறப்பாக உள்ளது என 45 விழுக்காடு மக்களும், விஜயுடைய கட்சி கொள்கை மோசமாக உள்ளது என 7 விழுக்காடு மக்களும், விஜயுடைய கட்சி கொள்கை என்பது பழைய பல்லவிதான், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அதே கொள்கை தான் விஜயம் சொல்லியிருக்காரு, ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 29 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்து கூற விருப்பம் இல்லை என 19 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சண்முகசுந்தரம். பிரவீன், பார்த்திபன், உங்ககிட்ட என் கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னால் முதலில் ஒரு கூடுதலாக ஒரு கருத்து. என கள நிலவரங்களில் ஈடுபட்ட எமது செய்தியாளரிடம் நாம் பேசிய போது அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து. இதில் 45% பேர் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 45% பேரில் அவங்ககிட்ட விஜய் கொள்கைகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற கேள்வியும் நாங்கள் இணைப்பாக வச்சோம். விஜய் கொள்கைகள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, கட்சி கொள்கையை பற்றி ஒரு 2 கொள்கையை சொல்லுங்கன்னு. அதில் பற்றி என்ன கொள்கையை வச்சிருக்காருன்னு தெரியல. விஜயை பிடிக்குங்க, விஜய் ஏதோ சொன்னாருங்க, நல்லது செய்வாருங்க, அப்படி சொல்கிறாங்களே தான் அவங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் தெரியல உண்மையில் சொல்லப்போனால். ஏன்னா யதார்த்த மக்கள் அவங்க அவங்கக்கிட்ட இந்த உன்னிப்பாக என்னென்ன கொள்கைகள், எத்தனை சட்டத்திட்டங்கள், அதெல்லாம் முழுமையாக தெரியல. அவங்க சொன்ன கருத்து இது. அதை நான் இதை பதிவு செய்யணும்னு நினச்சா அதை பதிவு செய்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த கேள்வியை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பறிந்து சொல்லிட்டீங்க. இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். இது கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், கொள்கை முதல்ல பதில் சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொள்கையை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்க, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதுலாம் அதில் தெரியாது. அந்த 45ன்றது விஜய் மேலே இருக்கிற நல்லெண்ணம் காரணமாக அவரை பிடிக்கும்ன்றதுனால சொல்கிறவங்க. இது விஜய் ரசிகர்கள் வயதில் ரொம்ப குறைவானவர்கள், இளம் ஓட்டர்ஸ். நீங்கள் பழைய ஓட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கும் கிராமங்களுக்கு போனீங்கன்னா இது எம்ஜிஆர் கட்சி, அதனால் இலைக்கு ஓட்டு போடுறேன், அதிமுகவோட கொள்கை என்ன, கொள்கைக்காக ஓட்டு போடுறேன்றதெல்லாம் தாண்டி இலைக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும், கலைஞருக்காக ஓட்டு போடுறேன், சூரியனுக்காக ஓட்டு போடுறேன், அப்போ நான் முதல்லேருந்தே உதயசூரியன் தான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறவங்களும் கணிசமான அளவில் இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ். அதனால் வாக்காளர்கள் மத்தியில் கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப குறைவான பேர் தான் கொள்கையை சீர்தூக்கி பார்த்து இது பழைய பல்லவி, இது ரொம்ப மோசம், இது சிறப்புன்னு சொல்ல முடியும். அதனால் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் சிறப்பு அப்படின்னா, நிறைய பேருக்கு அவரை நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தியதில் 45% பேருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, 29 பேருக்கு கொள்கை தெரியல, இருந்தாலும் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குன்றதுனால கொஞ்சம் பழைய பல்லவின்னு சொல்கிறாங்க. 19% பேர் நோ கமெண்ட்ஸ். நிச்சயமா. கண்ணன், உங்கள் பார்வை? இது அம்பேத்கர் முதல் அஞ்சலி அம்மாள் வரை அந்த கட் அவுட்லாம் வச்சு எல்லா கட்சிகளோட கொள்கைகளையும் எடுத்து ஒரு பலரசம் மாதிரி தான் இந்த விஜய் கட்சியோட கொள்கைகள் இருந்தது அப்படின்னு பொதுவான விஜய் ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு அது ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசமும் 2 கண்கள் அப்படின்னு அவர் சொன்னார். கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக, அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னா, இது இப்போதைக்கு ஒரு மாற்றம் தேவை, அதில் பாஜக எதிர்ப்பு மற்றும் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும்
இதுதான் அவங்களோட கொள்கை மாதிரி ரசிகர்களோட புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். திராவிடம் தமிழ் தேசியம் பற்றிலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் விவாதிப்பார்களா, புரிந்து கொண்டார்களா என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் அவரோட கொள்கையை அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க தான் அந்த 45% அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த பழைய பல்லவிங்கிறவங்க தான் இந்த சித்தாந்த அந்த பின்னணி உள்ளவங்க. ஏற்கனவே திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளவங்க தான் இந்த 29% இருப்பாங்க. கொள்கையை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அது அவர் சொல்றதுக்காக நான் கூடுதலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். கொள்கை இப்போ சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. இப்போ ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களே, இந்த மிஷின் அந்த மிக்சி ரிப்பேர் பண்ண சொன்னா இதுல காயில் போயிருக்கிறேன், சட்னி அரைக்குமா அரைக்காதா, அவங்களுக்கு தேவை வந்து மிக்சி சட்னி அரைக்குமா அரைக்காது. அந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வருவாரா, ஓட்டு போடலாம், அவ்வளவுதான். அதுக்குள்ள கொள்கைக்குள்ளலாம் போக மாட்டாங்க. அதனாலதான் முதல்ல முன்ஜாமீன் கொடுத்துட்டேன். ஏன்னா களத்துல நம்ம செய்தியாளர் சொன்னது அதான் மிக தெளிவாக சொன்னாங்க. பல பேருக்கு விஜய் கட்சியின் கொள்கைகள் என்னன்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அம்பேத்கர் முதல் அஞ்சலையம்மாள் முதல் அவர் சொன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, கட்சி உறுப்பினர்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப பார்த்தது எல்லாம் பார்த்துருக்கோம். பழரசம் வந்து கொடுத்துருக்க, நீங்க சொன்ன பழரசமா கொடுத்துருக்காரு. அது இனிக்குதான் கசக்குதான் போக தான் தெரியும்.